ஆமா, சாப்பிட்டோன்னு எங்க கிளம்பிட்டீங்க? ரெடியா நிக்கிறீங்க கிளம்பி? இல்ல அப்படியே அந்த டீ கடை மட்டும் போய் டீ குடிச்சிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். வயிறு வேற ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு டீயை போட்டு வந்தாலும் கரெக்டா இருக்கும். டீ குடிக்கிறதுக்கு டீ கடைக்கு தான் போகணுமா? ஏன் நாளா டீ போட்டு தர மாட்டேன்னா என் டீ என்ன நல்லா இல்லையா? அப்படியெல்லாம் சொன்னாமா நானு நல்லா இல்லைன்னு சொன்னா அப்படியே போய் 2-3 பேர்த்து கூட பேசிட்டு வரலாமே நினைச்சேன். எப்படியே போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வந்துடுறேன். வா வடிவேலு, வா வந்து உட்காரு, வா. என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க போல? ஆமா, அப்படியே வந்து காத்தார உட்காந்து போலாமேன்னு வந்தேன். பார்த்தா நீங்களும் உட்காந்துருக்கீங்க போல. ஏப்பா வடிவேலு, நீ இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? அந்த தலைவர் இருக்காருல, ஜெயிச்சா வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தருவாருன்னு சொல்லியிருக்காருப்பா. போங்கண்ணா, என்னங்கண்ணா ஹெலிகாப்டர்? முதல்ல நம்ம வீட்டுல எல்லாம் ஹெலிகாப்டர் நிறுத்துறதுக்கு மொட்டை மாடியில் இடம் இருக்கா குடுக்கறதுக்கு? ஃபர்ஸ்ட் இந்த ரோட்ல இருக்கிற குண்டு குழியுமா இருக்குல்ல, அது ரெடி பண்ணாவே போதும், நம்ம ஹெலிகாப்டர் மாதிரி பறக்கலாம். அது விடுங்க, இன்னொரு தலைவர் ஒரு வீட்டுக்கு ரோபோட் தரேன்னு சொல்லியிருக்காரு. வீட்டு வேலையெல்லாம் அதுவே பாத்துக்குமாமா. அதுக்கு என்ன பண்றது? ரோபோட் வர்றது இருக்கட்டும், ரோபோட் அப்படி கொடுத்தாலுமே வீட்டுல வச்சிருந்தோம்னு வை, பொண்டாட்டி போடுற சத்தத்துல அது ஓடியே போயிரும். அப்படி இப்ப ரோபோட்டையே துரத்தி அடிக்கிறவங்க தானே பொண்டாட்டிங்க. டே மாறி, நீங்க ஓவரா தாண்டா போற. ஆனா ஓட்டு கேட்கறப்ப வர்றப்ப எல்லாரும் கை கூப்பி வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாம கை கூப்பி நின்னாலும் நீங்க யாருன்னு கேக்குறாங்க. இதுதாண்டா நம்மளோட நிலைமை. அதுதான் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அவங்க ஓட்டு கேட்கறப்ப வருவாங்கல்ல, அப்போ வந்து நம்ம ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எதுவும் தேவைன்னு போய் நிக்கிறப்போ அந்த செல்ஃபி காட்டி, நீங்க அன்னைக்கு வந்து என் காலில் விழுந்தீங்கல்ல, இப்ப மட்டும் என்ன நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்னு காட்டணும். சரி சரி, இப்படி அரசியல் பேசிட்டு இருந்தா டீ காசு என்ன தானே வந்துருமா? யார் தர போறாங்க? நானே தந்துட்டா? ஏப்பா ரோபோ தர்றப்போ டீ காசு அவங்களே தரேன்னு சொன்னாங்களே, அது நிஜமா இல்லையா? அண்ணா, நீங்க கம்முன்னு இருக்க மாட்டீங்க போலயே. நீங்க எதுக்கும் சம்மந்தப்படுத்துறீங்களே. சரி சரி சிவா, கோவப்படாத. இந்த நானே டீ காசு கொடுத்துட்றேன். யாரும் கொடுக்காண்டா, நான் கொடுத்துட்றேன் இன்னைக்கு. அப்புறம் எல்லாம் நீங்க எப்ப கொடுக்கணுமோ கொடுத்துருங்க, நீங்க நான் கொடுத்துட்றேன். ஆனா அந்த அரசியல்வாதிங்க இருக்கிறாங்களே, அவங்கள விட்டு தாங்க முடியலப்பா. என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்த தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா கடல் நீரெல்லாம் மாத்தி நல்ல நீரா இளநீர் மாதிரி உங்களுக்கு பைப்ல கனெக்ஷன் பண்ணி விட்டுருவோம், இளநீர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது இளநீரா? அப்ப என்ன பண்றது? அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டணுமா பைப்ப, இல்ல ஸ்ட்ரா போட்டு உரியணுமா? இவங்க பேசுற பேச்செல்லாம் இருக்கு சாமி, கேட்க முடியுதா? இது எல்லாம் கேட்டா தென்னை மரமெல்லாம் தற்கொலை பண்ணிக்குமே. ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு. அட இது பரவாயில்லப்பா. நேத்து ஒருத்த வந்து சொல்றான், அண்ணன் எங்களை ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்க வீட்டு மொட்டை மாடியில ஒரு மினி ஏர்போர்ட் கட்டி தருவோன்னு சொல்றான். அதுக்கு நான் கேட்டேன், ஏன் தம்பி, என்கிட்ட இருக்கிறது ஒரு பழைய சைக்கிள் தான், அதுக்கே பஞ்சர் ஓட்ட முடியாம நானே உட்காந்துருக்கேன், இதுல நீ ஏர்போர்ட் கட்டி தர போறியா? அதை வச்சு நான் என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அதுக்கு அவன் அசராம சொல்றான், அண்ணன் இதுல தானே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏர்போர்ட் கட்டினா நீங்க சைக்கிள்ல போக வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேல் பிளைட்ல தான் போவீங்க அப்படின்னு சொல்றான். சரி தம்பி, பிளைட் எங்கன்னு கேட்டா அவன் சொல்றான், அண்ணா அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிளைட் கொடுத்துருவோம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதுதான் இன்ஸ்டால்மெண்ட் அரசியல். இந்த வருஷம் ரோடு போடுறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அடுத்த வருஷம் ரோடு எங்கன்னு தேடுறதுக்கு கமிஷன் கேட்பாங்க. ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களா, இப்பெல்லாம் வேட்பாளரோட பேரும் கூட தெரிய மாட்டேது. அவங்க சின்னத்தை தான் காட்டி பிரச்சாரம் பண்றாங்க, ஒன்னும் தெரிய மாட்டேது. அப்படி போயிட்டு இருக்க நிலைமை. சரி சரி, எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? டீ கடைக்காரர் முறைச்சிட்டே இருக்கிறாங்க. டீ கடைக்காரர் அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க போல. இதுக்கு மேல இங்கே உட்காந்து இருந்தோம்னு வை, நம்மளை எல்லாத்தையும் குக்கர்ல போட்டு சமைச்சாலும் சமைச்சிருவாங்க இவங்க. கரெக்ட். அரசியலை விட பசிதான் முக்கியம். இனிமேல் அவங்க அடுத்த வாரம் கொடுக்குற அந்த பிரியாணி பொட்டலத்துக்காக நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். என்ன பண்றது? அடுத்த வாரம் தான் ஞாபகம் வருது. அடுத்த வாரம் ஏதோ கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க. வெறும் ஆண்கள் மட்டுமாமா? போயிட்டு வந்துடலாமா? ஆளுக்கு 300 ரூபா கிடைக்குமா? போயிட்டு வந்துடலாமா? ஆண்கள் மட்டுமா? அப்படின்னா நான் ரெடிப்பா, ஃபர்ஸ்டால வந்துருவேன். யாப்பா இப்படி முந்திட்டு போற? அவ்வளோ அவசரமா உனக்கு? இல்லைங்க, எல்லாரும் ஒன்னா போனோம்னு அந்த பொண்ணுங்க போடுற சத்தத்துல லூட்டிலுமே நம்மளால இருக்கிற இடமே தெரியாது. அந்த அளவுக்கு பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ஓவரா பண்ணுவாங்க. இதுதான் ஆண்கள் மட்டும் தானே. அப்ப நம்ம போனா நம்ம தான் கிங்கு. அப்ப எல்லாம் ரெடி ஆயிருங்க, போறோம். அது கூட்டத்துக்கு போறோமோ இல்லையோ, நம்ம ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்துடலாம் எல்லாரும் சேர்ந்து. அதுதான் சரி, நீங்க சொல்றதுதான் சரி. அதே மாதிரி பண்ணிடலாம், அதுதான் கரெக்ட். எப்படி பக்கத்துல வைக்காம தூரமா வச்சிருக்காங்களே, போயிட்டு வரக்க எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஆயிரும். ஒரு நாள் நம்மளோட நாள் தான். சரி சரி, யார்கிட்ட சொல்ல வேண்டாம் அந்த பிளான. ஆமா சரி, கிளம்புவோமா வீட்டுக்கு? என்னம்மா சாப்பாடு ரெடியா? நாட்டுல என்னென்ன நடக்குதுன்னு விவரம் பண்ணிட்டு வர இப்பதான். பசி உயிர் போகுது.
நாட்டுல என்ன வேணா நடக்கட்டும். முதல்ல இந்த ரேஷன் கார்டுல பேர் திருத்தறதுக்கு 3 மாசமா நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோமே, அது உங்களுக்கு தெரியுமா? அதுக்குள்ள போய் வெளியே போய் பேச வந்துட்டாங்க, அரசியல் பேசுறாங்களாமா, அரசியல். போய் நாளைக்கு ஒழுங்கா போய் அரிசி வாங்கிட்டு வந்துவீங்க. ஐயோ, டீ கடையில யார் யாரையோ கேள்வி கேட்டோம். ஆனா இங்க நம்மள ஒரு ஆளாம் கூட மதிக்க மாட்டேறாளே. இதுதான் எல்லாரோட நிலைமை. இதுக்கு தானே சொன்னாங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க, பிளான் பண்ணி போலாம் அப்படின்னு. கரெக்டா தான் இருக்கு. ஏங்க, எங்க போனீங்க இவ்வளவு நேரமா? இல்ல தங்கம், டீ கடை மட்டும் போயிட்டு வந்தா. என்ன வேணும், எதுக்கு அப்பாவை தேடினீங்க? அப்பா, எனக்கு ஸ்கூல்ல ஜனநாயகம் பத்தி கட்டணம் இது சொன்னாங்கப்பா, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கப்பா. நல்ல கேள்வி கேட்டப்பா, நானே சொல்லித்தரேன் உனக்கு. ஜனநாயகம்னா என்னன்னா, நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கோம். 4 பேர்ல 3 பேர் வந்து சாம்பார் வைக்கணும்னு சொல்லுவோம். அப்புறம் அவங்க அம்மா சரி சாம்பார் தானேன்னு சொல்லி அவளும் சரின்னு சொல்லிடுவா. அதான் நம்மளோட 3 ஓட்டு கூட அவளும் சேர்ந்துக்கிட்டானா அதான் மெஜாரிட்டி ஜனநாயகம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம 3 பேர் ஒரு ஓட்டு போட்டுட்டோம், உங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு இது கூட சேர்ந்து ஒரு ஓட்டு போட்டுட்டா. அப்போ ஜெயிச்சது யாரு? சாம்பார் தானே. அதே மாதிரிதான் இந்த ஜனநாயகம். அங்க என்ன சாம்பார் சாம்பார்னு சத்தம்? ஒழுங்கா வந்து தட்டு எடுங்க, வாங்க. ஐயோ, இதோ வந்துட்டமா. சூப்பர்ப்பா, இதை வச்சு நான் அப்படியே மெயின்டைன் பண்ணி நான் பெரிய கட்டோரி எழுதிடுவேப்பா. நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போய் நல்லா படிமா. டேய், என்னடா அது, டிவி பார்த்தாலும் நீங்களே வாடா. அதே மூஞ்சிக்காரன் வந்துட்டானே, அந்த மொட்டை மாடி ஏர்போர்ட்காரன் எங்கேயும் வந்துட்டானா டிவிலையும். ஏங்க, இந்த தெருவில் தண்ணி வரலையா? போய் பக்கத்து தெருவில் போய் 2 குடம் தண்ணி எடுத்துருவாங்க, போங்க. என்னது? இப்பதான் நான் நதிநீர் இணைப்பை பத்தி பேசிட்டு வர்றேன், நீ என்னடா கொடநீர் பத்தி பேசிட்டு இருக்க? ஒழுங்கா போங்க. நீங்க கொண்டு வர தண்ணியில தான் நாளைக்கு டீயே போட முடியும். வந்துட்டீங்களா? நீங்க போனதுக்கு அப்புறம் நம்ம தெரு வேட்பாளர் வந்திருந்தாரு. அவர் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரு. என்ன போட்டிருந்துச்சுன்னா, அதுல வந்து எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் தரேன்னு போட்டிருந்தாரு. அடியே, அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்கடி. அவர் பேச்சுக்கார சொல்றாரு, நீங்க வருஷ கணக்கா சொல்லிட்டே இருக்கீங்க வாங்கி தரேன்னு, என்ன வாங்கி தரல. இந்த பழைய மிக்ஸி ரெடி பண்ண தரேன்னு சொன்னீங்க, அதுவும் இன்னும் ரெடி பண்ண தரல. நீங்களும் பேசுறீங்க. இனி வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு. பாவமே, டீ கடையில் நான் சொன்னது என் வீட்டுக்கே வந்துருச்சு. சரி, அப்படியே மக்கள்கிட்ட சொல்லிருங்க. நான் என்னத்த சொல்ல போறேன், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமாங்க, பண்ணிருங்க. போயிட்டு வரேன்.